அன்புடன் இனிமையான ஞாயிறு மாலை வணக்கம் நண்பர்களே. ஒரு சிங்கக்குட்டியுடைய கதை சுவாமி விவேகானந்தர் சொன்னது. ஒரு ப்ரெக்னெண்ட்டான ஒரு சிங்கம் இருக்குது, பெண் சிங்கம். அது காட்டில் ஆடுகளை தேடி வேட்டையாடி ஓடுது. போகும்போது அங்கே பிரசவம் ஆயிடுது அந்த பெண் சிங்கத்துக்கு. ஒரு ஆண்குட்டி ஈன்றுது. வேட்டையாட போகும்போது அந்த ஆண்குட்டியை அது மிஸ் பண்ணிடுது. தேடி பார்க்குது, அது இடத்துல காணோம். வேட்டையாடிட்டு குகைக்கு வந்துடுது. வந்துட்டு திரும்ப போய் தேடி பார்க்குது, அந்த இடத்துல காணோம். மறுபடியும் வந்துடுது. அந்த மிஸ் ஆன குட்டிகளை அந்த ஆடுகள் வந்து பார்த்துட்டு, பாவமே சின்ன குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பால் கொடுத்து வளர்க்குதுங்க. காலப்போக்கில் அந்த சின்ன ஆண் சிங்கக்குட்டி கொஞ்சம் பெருசாகுது. அது இந்த ஆடுகளோட சேர்ந்து மேன்னு சொல்லியே பழகிடுது. அந்த ஆடுகளுடைய பழக்கம் வந்துடுது. ஆனால் புல் மேயாது, பால் மட்டும் குடிக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த பெண் சிங்கம் மறுபடியும் வேட்டைக்கு போகுது. ஒரு 2 மாதம் கழித்து போகும்போது பார்த்தா ஆடுகள் மத்தியில் ஒரு சிங்கக்குட்டி இருக்குது. அது நம்மளுடைய மகன் தான் தெரிஞ்சு அந்த சிங்கக்குட்டியை பிடரியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, நீ வந்து சிங்கம், என்னுடைய மகன், நீ வந்து மேனு கத்தக்கூடாது, ஆணு கர்ஜிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அந்த சிங்கக்குட்டிக்கு அப்படி வரலை, மேனை கத்திக்கிட்டு இருக்குது. அது பிடரி எடுத்து கொண்டு போய் ஒரு தண்ணீர் குளத்தில் காட்டி, உன்முகத்தையும் என் முகத்தையும் பார், 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும், நீயும் சிங்கம் நானும் சிங்கம், என்னுடைய மகன் தான் நீ, ஆகவே ஆணு கர்ஜனை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அதுக்கு ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து சிங்கக்குட்டியாக மறுபடியும் ஒரிஜினலாக மாற்றிடுது நண்பரே. இதை ஏன் சுவாமி விவேகானந்தர் சொன்னார்னா, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய நாம் இந்த இங்கிலீஷ்கார நாயை ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன வரும்னா மேம்பா, அவன்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை எல்லாம் பழகிட்டு மே அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகள் மாதிரி இருக்கும். நம்ம ஆடுகள் இல்லை, சிங்கக்குட்டிகள். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இன்னினைவு அகற்றாதுன்றார் மகாகவி பாரதியார். அப்படி பாரத நாடு பழம்பெரும் நாடு, பெருமை வாய்ந்தது. இங்கே பலவிதமான மருத்துவங்கள், கல்விங்க, இந்த யூனிவர்சிட்டிகள்லாம் அஜந்தா, பாடலிபுத்திரம், நாலந்தா பல்கலைக்கழகங்கள்லாம் இருந்திருக்கு. சீன பாதிரியார்கள் வந்து படிச்சுட்டு போயிருக்கிறாங்க. பலவிதமான விஷயங்கள் இருந்திருக்குது. நல்ல அரசாட்சி இருந்திருக்குது. அதெல்லாம் நாம் உணர்ந்து நாம் ஒரு சிங்கக்குட்டிகள் அப்படின்னு நினச்சி பெருமை கொள்வோம். சிந்தூர் ஆப்ரேஷன் இன்றைக்கி வெற்றிகரமாக நடந்திருக்கு. உலக நாடுகளே அதை கண்டு வியப்பு அடையுது. அதெல்லாம் நினச்சி நம்ம பெருமைப்படும். சிந்தூர் ஆப்ரேஷன் ஒரு சிறந்த வெற்றி நண்பர்களே. அந்த பிரம்மோஜ் ஏவுகணை ஐயனா வெற்றி. நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களை வாழ்த்துவோம். பாரத நாடு வலிமையான நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இன்னினைவு அகற்றாதீர். நம்மளாம் சிங்கக்குட்டிகள், ஆட்டு மந்தைகள் அல்ல. ஏப்ரலுக்கு அப்புறம் கூடிய சொல்லக்கூடிய இங்கிலீஷ்காரன், இங்கிலீஷ் தமிழும் கலந்து பேசக்கூடிய டங்கிலீஷ் பேசக்கூடிய இங்கிலீஷ்காரனுடைய அடிவரடிகள் அல்ல. நம் பாரத நாட்டு மக்கள், பாரத மைந்தர்கள், பாரத் மாதா கி ஜெய் என்ற வண்ணமாக நாம் வெற்றிகரமாக வாழ்வோம். வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம், வாழ்க பாரதம் நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.